ஹாய் எவ்ரிவான், வணக்கம் சென்னை, பவித்ரா ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பேச போகிறோம் பார்க்கலாமா? இன்னொரு குட்டி கதை. நம்ம எல்லாருக்குமே பலூன்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்போ கூட நம்ம பலூன் வாங்கி நம்ம மேலே பறக்க விட சொன்னால் ஜாலியாக பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கதை நான் படித்தேன், உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பலூன் வாலா நிறைய பலூன்ஸ் எடுத்துகிட்டு வந்து பசங்களுக்காக ப்ளோ பண்ணி மேலே பறக்க விட்டுருந்தாராம். அதில் ஒரு குழந்தைங்க ஒரு கலர்ஸ் கேட்டுச்சான். ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து எனக்கு கருப்பு கலர் பலூன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானான். அந்த பலூன்காரர் வந்து என்கிட்டக்க கருப்பு கலரில் பலூன் கிடையாது, நிறைய கலர்ஸ் இருக்குது, நீ அதுலேருந்து ஏதாவது ஒன்று கேளு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பையன், நீங்கள் எப்படி சொல்லலாம் அதை, இது எனக்கு பிடிச்ச கலர் கருப்பு தான், ஏன் கருப்பு மேலே பறக்காதா அப்படிங்கிற ஒரு ஷார்ப்பான கொஷினை அவர் முன்னாடி எடுத்து வச்சாராம். ஸோ அந்த டைமில் அவர் திங்க் பண்ணிவிட்டு, அப்படி இல்லை, என்கிட்ட கருப்பு இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது, மேபி நெக்ஸ்ட் டைம் நான் உனக்காக அந்த கருப்பு கலர் பலூன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த பையனும் வெயிட் பண்ணியிருந்தானா. அடுத்த தடவை வரும்போது கருப்பு கலரில் ஒரு பலூன் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளேயும் காற்று ஃபில் பண்ணி பறக்க விட்டால் அதுவும் மேலே தான் பறந்துச்சான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வெளித்தோற்றம், அதாவது என்ன கலரில் இருக்கும், எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், நார்மலாக இருக்குமா, டிசேபிள் பர்சனாக இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே முக்கியம் கிடையாது. நமக்கு உள்ளே இருக்கிற டேலண்ட் அது வெளியில் கொண்டு வரத்துக்கான ட்ரை அண்ட் அதுக்கான கன்சிஸ்டண்ட்டாக நம்ம போடுற எஃபர்ட், இதுதான் முக்கியம் அப்படிங்கிறது மோரல் ஆஃப் த ஸ்டோரியாக இருந்தது. ஸோ லெட்ஸ் கீப் ட்ரையிங். இன்றைக்கி இல்லாட்டியும் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்காக ஒரு டைம் வரும், வில் ஃப்ளை ஹை. அண்ட் வித் திஸ் ஸ்டோரி இன்றைக்கான ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் நம்பர் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கேட்டுட்டு நல்லா தூங்குங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் நோட்டில் பார்க்கலாம். குட் நைட்.